ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா ஒரு சிம்பிள் ஈஸியான அவரைக்காய் முட்டை பொரியல் தான் பார்க்க போறோம். அது எப்படி செய்யலாம், அதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அவரைக்காவை நல்லா வாஷ் பண்ணிட்டு பொடி பொடியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட பூண்டு இடிச்சு வச்சுக்கோங்க, கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளவுதான். ஒரு கடாயில கடாய் சூடானதுக்கு அப்புறம் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்துங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் பாருங்க, அரை டீஸ்பூன் ஜீரகம், அது கொஞ்சம் பொரியட்டும். மீடியம் ஹீட்ல வச்சே பண்ணுங்க தாளிக்கும் போது. ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் கடுகு. பாருங்க, இது பொரிஞ்சு வரட்டும். வந்த உடனே கடுகு போடுங்க. கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியுது. இப்படி கலந்து விட்டுக்கிட்டே நீங்க கருவேப்பிலையும் பூண்டு அந்த அவரைக்காய் அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்க்கும் போது அடுப்பு சிம்ல வச்சு சேருங்க. ஏன்னா கருவேப்பிலை பூண்டு எல்லாம் போடும்போது மேல எண்ணெய் தெளிக்கும். பிகினர்ஸ்க்குலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால அடுப்பை சிம் பண்ணிட்டு பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கோங்க. பாருங்க, எவ்வளவு பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். இவ்வளவு பொடி பொடியா அவரைக்காய் நறுக்குனா நல்லா டேஸ்டாவும் இருக்கும். முட்டையில அவரைக்காய் இருக்கிறதே தெரியாது. குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. செம்ம டேஸ்டா இருக்குங்க இந்த ரெசிபி. பாருங்க, இப்போ இந்த கருவேப்பிலை பூண்டு இடிச்சு போட்டுக்கோங்க. தோல் உரிச்சு 10 பல் பூண்டு போட்டிருக்கேன். நான் 1/2 கிலோ அவரைக்காய் நறுக்கி வச்சிருக்கேன் பொடி பொடியா. இதை நல்லா வதக்கிக்கோங்க. மீடியம் ஹீட்ல வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. எல்லா பக்கமும் கலந்து விட்டு மீடியம் ஹீட்ல வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. அது கலர் கொஞ்சம் மாறி வரும் லைட்டா. பாருங்க, கொஞ்சம் கலர் மாறி வந்திருக்குல்ல. இந்த சமயத்துல உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமா உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம முட்டையிலே உப்பு போட்டு அடிக்க போறோம். அதனால கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் பத்தலைன்னா ஃபைனலா சேர்த்துக்கோங்க. மஞ்சளும் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏன்னா முட்டையிலே மஞ்சள் போட்டு அடிக்க போறோம். நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் வீட்டுல அரைச்சது, அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. இந்த மசாலாலாம் எல்லா பக்கம் உப்பு, மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் எல்லா பக்கம் ஒட்டுறாப்பெல்லாம் நல்லா பிரட்டி விட்டுட்டு இந்த காய் வேகறதுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சமா ஊத்திக்கோங்க. ரொம்ப நிறைய தண்ணி ஊத்த வேண்டாம். ஓரளவுக்கு மீடியமா தண்ணி ஊத்திக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு காய் தெரியற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு காய்க்கும் தண்ணிக்கும் ஈக்குவலா இருக்க மாதிரி பார்த்து ஊத்திக்கோங்க. இப்ப அடுப்பு சிம்ல வச்சு ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சைடுல இருக்க காயெல்லாம் எடுத்து சென்டர்ல விட்டு தண்ணிக்குள்ள எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிட்டு ஒரு தட்டை போட்டு மூடி நல்லா வேக வைங்க. மீடியம் ஹீட்ல. அது வேகிற கேப்ல நம்ம முட்டை ரெடி பண்ணிப்போம். பாருங்க, அரை டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் பெப்பர். ஏன்னா நம்ம பெப்பர் ஃபைனலா ஆட் பண்ண போறோம். அதனால இப்போதைக்கு கொஞ்சமா முட்டைக்கு தேவையான அளவு மட்டும் போட்டா போதும். முட்டையை இந்த மாதிரி உடைச்சு ஊத்திக்கோங்க. நம்ம முட்டை பொடி மாஸ்க்கு எப்படி செய்வோம், முன்னாடியே அடிச்சு பீட் பண்ணி வச்சுப்போம் இல்லையா, அந்த மாதிரிதான் இதுக்கும் மஞ்சத்தூள், உப்பு, பெப்பர் போட்டு நல்லா அடிச்சு வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள் ஏன் போடுறோம் சொல்றேன்னா, அந்த நீச்ச ஸ்மெல் இல்லாம இருக்கும் பெப்பரும் மஞ்சள் பொடியும் போடும் போது. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும். ஏன்னா முட்டையில உப்பு இருக்கணும் இல்லையா, அதனால நான் 6 முட்டை சேர்த்திருக்கேன். பாருங்க, 6 முட்டையும் நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல நுர வர அளவுக்கு நல்லா அடிச்சு பீட் பண்ணிக்கோங்க, ஒரு ஃபோர்க்கோ இல்ல ஸ்பூனோ வச்சு. நம்ம எப்படி ஆம்லேட்டுக்கும் முட்டை பொடி மாஸ்க் ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி நல்லா அடிச்சு வச்சுக்கோங்க. எவ்வளவு நீங்க நல்லா பீட் பண்ணி விடுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு முட்டை நல்லா சாஃப்டா ஃப்ளஃபியா இருக்கும், டேஸ்டா இருக்கும். இந்த அளவுக்கு அடிச்சுக்கோங்க. அதுல போட்டிருக்க உப்பு, பெப்பர், மஞ்சத்தூள் எல்லாம்
முட்டையோட சேர்ந்து நல்லா கலந்துகிட்டு இருக்கிற மாதிரி பாருங்க. எவ்வளவு நுர வந்திருக்க மாதிரி இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க முட்டைய. அப்பதான் முட்டை நல்லா சாஃப்டா இருக்கும். பாருங்க நம்ம ஊத்துன தண்ணி எவ்வளவு சுண்டி வந்திருக்கு. இப்போ இந்த சமயத்துல கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு இப்ப மூட வேண்டாம். ஓபன் பண்ணி இப்போ காய் வெந்துருச்சு. கலர் மாறி இருக்கும் உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம போட்ட கலருக்கும் இப்ப ஹை ஃப்ளேம்ல வச்சு தண்ணி நல்லா சுண்ட வச்சுக்கோங்க. பாருங்க தண்ணி நல்லா சுண்டி எவ்வளவு ட்ரை ஆயிட்டு வந்திருக்கு. தண்ணி இருக்கும் போது முட்டை ஊத்துனீங்கன்னா ரொம்ப நீச்சு வாடை அடிக்கும். அதனால பாருங்க தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆனணும். கொஞ்சமா சென்டர்ல கொஞ்சம் இடமா பிரிச்சுட்டு இந்த சென்டர்ல எக்கு ஊத்தி அதாவது கலக்கி வச்சிருக்க முட்டையை ஊத்தி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா அவரைக்காய் பொரியலோட சேர்ந்தாப்புல கலந்து விட்டுக்கோங்க மீடியம் ஹீட்ல வச்சு. நல்லா சைடெல்லாம் சுரண்டி சுரண்டி கிளறி விட்டுக்கோங்க. ஆயில் தேவையில்ல. ஆயில் இதுவே போதும். உங்களுக்கு வேணும் ஆயில் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்க ஊத்திக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அவரைக்காய் அந்த அளவுக்கு எண்ணெய் இழுக்காது. அவரைக்காய், கத்திரிக்காய் எல்லாம். அதனால எண்ணெய் போதும். இப்ப ஃபைனலா இறக்கறதுக்கு முன்னாடி பெப்பர், சால்ட்டும் நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவை, உப்பு எவ்வளவு தேவையோ அதுக்கேத்த மாதிரி பெப்பரும் சால்ட்டும் மட்டும் தூவி நல்லா கிளறி இறக்கிட்டீங்கன்னா அவரைக்காய் முட்டை பொடி மாஸ் ரெடி. இதை நீங்க சுடு சாதத்துல பிசைஞ்சு சாப்பிடலாம். சாம்பாருக்கு நல்லா இருக்கும். தோசைக்கு நல்லா இருக்கும். சப்பாத்திக்குள்ள ஸ்டஃப் பண்ணி சாப்பிடலாம். சாம்பார் சாதம், ரசம் சாதம், காரக்குழம்பு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. பாருங்க நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்ப இதை ஒரு பாத்திரத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், ஈஸியான அவரைக்காய் முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் வீடியோஸ் நிறைய காத்துட்டு இருக்கு லைன்ல. ஒவ்வொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை.